நரியை பரியாக்கிய படலம். இறைவன் குதிரைகளோடு இன்னும் சில நாட்களில் வருவதாக சொன்ன அந்த வாக்குறுதியை நம்பி மாணிக்கவாசகன் காத்திருந்தாரு. நாட்கள் நகர்ந்தது, குதிரைகள் வரல. அதனால மாணிக்கவாசகன் ஏதோ பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அரசாங்க பணத்தெல்லாம் ஒப்படைக்கும்படி தணல்காரர்களை விட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க. அரசரின் ஆணையை ஏற்று மாணிக்கவாசகர் வீட்டுக்கு போன தணல்காரர்கள் அவரை அழைச்சிட்டு வராங்க. அப்ப எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு நமசிவாய மந்திரத்தை உச்சரிச்சுட்டே வராங்க. தண்டல்காரர்கள் அரசாங்க பணத்தை கருவூலத்தில் சேர்க்க சொல்லி பலவிதமான தண்டனை எல்லாம் கொடுத்தாங்க. பெரிய பாறாங்கல்ல அவரது முதுகலையும் ஏற்றினாங்க. அது அவருக்கு பஞ்சு பொதி மாதிரி இருந்தது. மறுநாள் கூர்மையான ஆயுதங்களால தாக்கினாங்க. அதையும் பொறுத்து கொண்டாரு. இறைவா, தங்களுடைய வாக்கு பொய்யாகாமல் மதுரைக்கு விரைந்து வாருங்கள் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. மாணிக்க வாசகருக்கு அப்பதான் இறைவன் அருள் செய்ய நினைச்சாரு. இறைவன் நந்தி தேவர்கிட்ட அரசன் மாணிக்க வாசகனை ரொம்ப துன்புறுத்தினான். அதனால காட்டில் உள்ள நரிகள் எல்லாம் பரிகளாக மாற்றி நீயும் நமது பூதங்கணங்களும் குதிரை வீரர்களாக மாறி மதுரைக்கு செல்லுங்கள். மதுரைக்கு அருகில் வரும்போது யாமும் அங்கு கலந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னார். இறைவனின் ஆணைப்படி நரிகளை பரிகளாக்கி அப்படியே அழைச்சிட்டு வந்தாங்க. அதை உற்றர்கள் மூலமாக தெரிந்து கொண்ட அரசன் மாணிக்க வாசகரை விடுவிக்கும்படி சொன்னார். அரசர் குதிரைகளை பார்க்கறதுக்காக மணிமண்டபத்துக்கு வந்தார். மக்கள் எல்லாரும் குதிரைகளை பார்த்து ஆரவாரம் செஞ்சாங்க. ஆனால் அவருடைய கண்ணுக்கு மட்டும் தென்படலை. மாணிக்க வாசகன் தான் ஏதோ தந்திரம் செய்கிறான், அதனால தான் நம்ம கண்ணுக்கு மட்டும் புலப்படலை அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது கோபம் கொண்டு மறுபடியும் சிறையில் அடைக்கும்படி உத்தரவிடுறாங்க. உத்தரவிட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் குதிரையின் லாயத்தில் போய் ஆயிரக்கணக்கான குதிரைகள் இருக்கிறத பார்த்த வீரர்கள் அரசர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அரசரும் அங்கே போய் பார்த்துட்டு மகிழ்ச்சி அடைஞ்சார். குதிரை வீரர்களிடம் உங்கள் படைத்தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. வேதமாகிய குதிரையில் அமர்ந்திருக்கும் இறைவனை சுற்றி காட்டி இவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே தன்னை அறியாமலேயே அரசர் அவனை வணங்கினாங்க. அப்போது இறைவன் குதிரையின் கயிற்றை பிடித்து அரசரின் கையில் கொடுத்தாங்க. அப்போ தான் சொன்னார், சிங்க பாய்ச்சல், புலி பாய்ச்சல், முயல் பாய்ச்சல், அம்பு பாய்ச்சல், சர்ப்ப பாய்ச்சல், வாயு பாய்ச்சல் என்று பல வகையான பாய்ச்சல்கள் இருக்குது. அதை பார்த்து பார்த்து வாங்க தான் இவ்வளவு தாமதமாச்சு. குதிரை வரவில்லைன்னு சொல்லிட்டு மந்திரியை துன்புறுத்தினது என்னை துன்புறுத்தியது மாதிரி இருந்துச்சு. உனக்கு அவசர புத்தி, நீ கேட்பார் பேச்சு கேட்டு செயல்படுகிறாய். உனது இந்த சுபாவம் கீழ்த்தனமானது அப்படின்னு சொல்லி கடிந்து பேசினார். அவருடைய நல்ல மனதிற்காகத்தான் குதிரைகளை ஒப்பந்தப்படி உன்னிடம் கொடுக்கிறேன், இதோ குதிரை அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிறாரு. இதுதான் குதிரை பரிமாற்றத்தின் கடைபிடிக்க வேண்டிய பழக்கம் அப்படின்னு சொன்னார். அந்த வீரரின் கூற்றை ஆமோதித்து அரசர் அவருக்கு வெண் துண்டு ஒன்றையும் பரிசாக கொடுத்தாங்க. இறைவன் தலையில் கட்டி கொண்டு புறப்பட்டார். பூதகணங்களும் பின்தொடர்ந்து சென்றன. அரசர் மாணிக்க வாசகருக்கும் பலவிதமான பரிசு பொருட்களை கொடுத்தாங்க. அதை அவர் தனது சுற்றத்தாருக்கு பகிர்ந்து கொடுத்து மகிழ்ந்தார்.